ஒரு ஊர்ல மாணிக்கன்னு ஒருத்தர் தன்னோட அம்மாவோட வாழ்ந்து வந்தான். அவனுக்கு அம்மாவோட அருமை கொஞ்சம் கூட தெரியல. அம்மா, பசி உயிர் போகுது, சாப்பாடு எடுத்து வை. இன்னைக்கு வேலை ரொம்ப அதிகம், சோம்பேறியா இருக்காம சீக்கிரம் எடுத்து வை. மாணிக், நான் இன்னைக்கு சமைக்கல. எனக்கு ரொம்ப உடம்பு முடியலடா. கோச்சிக்காம இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வெளியே சாப்பிட்டுக்கோ. என்னம்மா, வேலை செய்யாம சோம்பேறித்தனமா இருந்துட்டு உடம்பு சரியில்லைன்னு சாக்கு போக்க சொல்றியா? ஐயோ, என்னடா அம்மாவை இப்படிலாம் பேசுற? எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சுல. முன்ன மாதிரி சுறுசுறுப்பா வேலை செய்ய முடியல. இந்த வீட்டில் எனக்குன்னு உதவி பண்ண வேற யாரு இருக்கா? எல்லாத்தையும் நான் தானே செஞ்சாகணும். காலையில இருந்து வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு என் உடம்பு துரும்பா போச்சு. ஆனாலும் உன் அன்பை தவிர வேற எதையுமே நான் எதிர்பார்க்கலையே. சின்ன வயசுல நீ பசியால அழுதப்ப நான் பட்ட கஷ்டம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கியா? நீ சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். ஆனா நீ இப்படி எதுக்கெடுத்தாலும் கோவப்படுற. மனசு ரொம்ப வலிக்குதுப்பா நீ இப்படி பேசுறது. சும்மா பழைய கதையை பேசி என்ன குழப்பாதம்மா. நீ செஞ்சதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. எல்லா பெத்தவங்களும் பிள்ளைக்கு செய்கிற சாதாரண கடமையைத்தான் நீயும் செஞ்சிருக்க. இப்படி சதா புலம்பிட்டு இருக்காத. நான் வெளியே போய் சாப்பிட்டு வரேன். நான் சாப்பிட்டனா இல்லையான்னு கேட்க கூட இவனுக்கு தோணலையே. மாணிக் எப்பதான் என் மேல பிரியமா இருப்பானோ. மாணிக்கோட அம்மா மகன் தன்னை புரிஞ்சிக்கவே இல்லையேன்னு வருத்தப்பட்டாங்க. கடவுளே, மாணிக் நல்லா வாழணும் தானே நான் தினமும் வேண்டிக்கிறேன். நான் என்ன காசு பணத்தையா கேட்டேன்? என் புள்ள என்கிட்ட அன்பா பேச மாட்டானான் தானே ஏங்குறேன். எப்பதான் எனக்கு விடிவு காலம் பிறக்குமோ. இப்படியே அந்த நாள் முடிவுக்கு வந்துச்சு. அம்மா, சீக்கிரம் வெளியே வாங்கம்மா. உங்கள் மருமகளை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இவ தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு ரூபி. என்னடா சொல்ற? ஒரு வார்த்தை கூட சொல்லாம இப்படி பண்ணிட்டியடா. கல்யாணம் பண்ணது சந்தோஷந்தான், ஆனா என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. இதை நான் பார்த்துக்கிறேன் ரூபி. சொன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? எப்போ பாரு நான் உங்கள் பேச்சை மட்டும்தான் கேட்கணுமா? இது எங்கள் வாழ்க்கை, எங்கள் இஷ்டம். என்கிட்ட சொல்லியிருந்தா நான் என்ன வேணாம் நான் சொல்ல போறேன். வாழ்க்கையில முக்கியமான இந்த விஷயத்த என்கிட்ட மறைச்சது தான் ரொம்ப வலிக்குதுப்பா. இதான் உன் சந்தோஷம்னா நானும் இவளை என் மருமகளாக ஏற்றுக்கிட்டு வீட்டுக்கு வந்த மருமகளை என் மகளாக பார்த்துக்கிறேன். இந்த வசனம் எல்லாம் பேசி என்னை மயக்கிடலான்னு நினைக்காதீங்க. சும்மா நடிக்க வேண்டாம். மாமியார்னா எப்படி இருப்பாங்க, மருமகளை எப்படி பார்த்துப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களையெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். இல்லைன்னா மாமியார் கொடுமைன்னு என் உயிரையே எடுத்துருவீங்க. எங்கள் வாழ்க்கையில் தலையிடாமல் ஒதுங்கி இருங்க. ரூபி, எல்லா மாமியாரும் அப்படி இல்லைம்மா. நீ தப்பாவே புரிஞ்சு வச்சிருக்க. எனக்கு பொம்பளை பிள்ளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நான் உன்னை என் சொந்த மக மாதிரி வச்சு பார்த்துப்பேன். நீயே ஆச்சரியப்படுவ பாரு. இனிமே இது உன் வீடு. நான் உனக்கு மாமியா இல்லை, அம்மா மாதிரி. உங்கள் போலி பாசம் ஒன்றும் எனக்கு தேவையில்லை. என்னை பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு தான். அதுக்காக தேவையில்லாமல் என் வழியில் குறுக்க வராதிங்க. அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அம்மா, ரூபி செல்லமாக வளர்ந்த பொண்ணு. அவளுக்கு வேலை செஞ்சு பழக்கம் இல்லை. நீ அவளை எந்த வேலையும் வாங்காதீங்க. இனிமேல் அவளோட பேச்சையும் கொஞ்சம் மதித்து நடங்க. பேசினது போதும். வயசானவங்க கிட்ட பேசி நேரத்தை வீணாக்காதீங்க. எவ்வளோ நேரமாக வெளியில் நிற்கிறது? முதல்ல என் ரூமை சுத்தம் பண்ண சொல்லுங்க. அப்புறம் எனக்கு ஏதாவது ஸ்வீட் செஞ்சு கொண்டு வர சொல்லுங்க. புது மருமகளை மோரப்படி கவனிக்கணும்ல. ரூபியோட அதிகார பேச்சு அம்மாவுக்கு கஷ்டமா இருந்துச்சு. வந்த முத நாளே என்ன இப்படி பேசுறா? என் பையனும் இப்படி மாறிட்டானே. பெத்தவளை அவனுக்கு பிடிக்கலையோ? நான் அவனுக்கு பாரமா இருக்கேனோ? இந்த வயசு காலத்துல நான் எங்க தான் போவேன்? இவங்க மனசுல எனக்கு ஒரு துளி பாசம் கிடைச்சா கூட போதுமே. யாரை கஷ்டப்பட்டு வளர்த்தனோ அவனே இப்போ என்ன கஷ்டப்படுத்துறான். பொறுத்து போவோம், வேற வழி என்ன இருக்கு? என்னங்க வீடு இது? நான் எவ்வளோ வசதியாக வாழ்ந்தேன்னு தெரியும்ல. என்ன இந்த குடிசையில கொண்டு வந்து வச்சிட்டிங்களே. எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. இதில் உங்கள் அம்மா வேற இங்கே சுற்றிட்டு இருக்காங்க. அவங்கள வேற எங்கேயாவது விடக்கூடாதா?
ரூபிமா, இங்க பாரு, நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு. என் மருமக ஸ்வீட் வேணும்னு ஆசையா கேட்டதுக்காக என் கையாலே இனிப்பு செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். பொரி உருண்டை சாப்பிடு, ரொம்ப ருசியா இருக்கும். மாணிக்கு கூட பொரி உருண்டைனா ரொம்ப இஷ்டம். மாசத்துக்கு ஒரு தடவை செஞ்சு கொடுத்துருவேன். ஒன்று கூட மிச்சம் வைக்காம சாப்பிட்ருவான். நீயும் சாப்பிடு தங்கம். இதெல்லாம் ஒரு ஸ்வீட்டுன்னு கொண்டு வந்தீங்களா? அதுவும் உங்க கையால செஞ்சிருக்கீங்க? கருமோ, இதை எடுத்துட்டு போங்க. என் டேஸ்ட்டுக்கு இது செட்டே ஆகாது. அம்மா, உங்களுக்கு அறிவில்ல? எதுக்கு இப்போ இதை கொண்டு வந்தீங்க? ரூபி பணக்கார வீட்டு பொண்ணு. இந்த தரமில்லாத ஸ்வீட்லாம் அவள் சாப்பிட மாட்டா. தேவையெல்லாம் வந்து எரிச்சலாக்காதீங்க. தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பி போய் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கம்மா. மன்னிச்சிடுறா, எனக்கு இதுதான் செய்ய தெரியும். வீட்டுக்கு வந்த மருமக ஆசையா இனிப்பு கேட்டாளேன்னு செஞ்சு உனக்கும் இது பிடிக்குமேன்னு கொண்டு வந்தேன். இவ்வளோ வருஷமா பிடிச்ச பொரி உருண்டை உன் பொண்டாட்டி வந்ததும் பிடிக்காம போகும்னு எனக்கு தெரியாம போயிடுச்சியா? நீங்கள் எனக்காக செஞ்சு கிழிச்சதெல்லாம் போதும். 10 பைசா சேர்த்து வைக்க வக்கல்ல. பேச்சு மட்டும் பக்கம் பக்கமாக பேசுங்க. இனிமே ரூபிக்கு பிடிக்காத எதுவும் இந்த வீட்டில் செய்யக்கூடாது. உங்கள் காலமெல்லாம் மலையேறி போச்சு. இனிமே இந்த வீட்டுக்கு முதலாளி என் மனைவி தான். அவள் பேச்சை கேட்டு நடங்க. முதல்ல இந்த மட்டமான பொரி உருண்டையை கொண்டு போய் குப்பையில் கொட்டுங்க. பார்க்க சகிக்கலை. என்னங்க, கட்டண புடவையோட என்னை எங்க வீட்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டீங்க. இப்ப நான் எந்த புடவையை கட்டுறது? நான் போடுறதுக்கு ஒரு நல்ல Dress கூட இல்லையா இங்க? அட, என் செல்லக்குட்டி ரூபி, இதெல்லாம் ஒரு விஷயமா? நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னா புடவை கடலையே இங்கே வந்து குவிச்சிருவேன். நீ கேட்டு நான் இல்லைன்னு சொல்வேனா? இன்னைக்கே உனக்கு நான் ஒரு நல்ல காஸ்ட்லியான புடவை வாங்கித்தரேன். அப்பா அம்மா ஒரு பெட்டியை ரூபி கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்க. இது என் கல்யாண பட்டு புடவை. எனக்கு பொண்ணு பிறந்தா கொடுக்கணும்னு பத்திரமா வச்சிருந்தேன். இப்ப நீ தானே என் பொண்ணு. இன்னைக்கு தான் புதுசா கல்யாணம் ஆகியிருக்க. இது இந்த அத்தையோட கல்யாண பரிசு. கட்டிக்கிடா, ரொம்ப அழகா இருப்ப. என்ன பார்த்தா குப்பை தொட்டி மாதிரி இருக்கா? என்கிட்ட திணிக்கிறீங்க? அருவருப்பா இருக்கு. இதெல்லாம் எடுத்துட்டு போங்க. எனக்கு புதுசா வேணும். அதுவும் என் தகுதிக்கு இந்த மாதிரி காஸ்ட்லியா வேணும். தரங்கட்ட துணிகளெல்லாம் என்னால கட்ட முடியாது, புரியுதா? ஏன் ரூபி இப்படி பேசுற? நான் பாசமா தானே கொடுக்குறேன். அம்மா வயசுல இருக்கிற என்ன போய் இப்படி காயப்படுத்தி பேசுறியே? நல்லா இருக்கா உனக்கு? என்ன மணிக்கு நீயும் பார்த்துட்டு பேசாம இருக்க? மனைவி வந்துட்டா அம்மாவை தூக்கி எறிஞ்சிருவியோ? ரூபி என்ன பேசி நோகடிக்கிறா? நீ எனக்காக ஒரு வார்த்தை கூடாம பேசாம நோகடிக்கிற. வயசான காலத்தில் இதெல்லாம் கேட்கணும்னு என் தலையெழுத்து. எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியல. இப்படி இருக்கிறேன். அன்புக்கும் பாசத்துக்கும் இந்த உலகத்தில் மதிப்பே இல்லாமல் போச்சு. என்ன பண்ணுறது? அத்தை, உனக்கு வேற வேலையே இல்லையா? யார் இதெல்லாம் செய்ய சொன்னது? நீயே பாசக்காரன்ற பேரில் எதையாவது செஞ்சு எங்கள் உயிரை எடுத்துட்டு இருக்கிற. பேசாமல் வீட்டு வேலையை செஞ்சுட்டு போடுற சோத்தை தின்னுட்டு ஒரு மூலையில் கடை. எங்களை பார்த்துக்க எங்களுக்கு தெரியும். நீ ஒன்றும் விழுந்து விழுந்து கவனிக்க வேண்டாம். ஏங்க, எனக்கு இப்பயே கடைக்கு போய் நல்ல புடவையும் வாய்க்கு ருசியான ஸ்வீட்டும் வாங்கிட்டு வாங்க. கிளம்புங்க. அட ரூபி செல்லம், இதோ இப்போவே கடைக்கு போய் உனக்கு பிடிச்ச மாதிரி புடவையும் ஸ்வீட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். அம்மா, அது வரைக்கும் ரூபியை தொந்தரவு பண்ணாமல் வீட்டுக்கு வெளியே நில்லுங்க. வர வர இந்த வீட்டில் எனக்கு பாசமும் இல்லை, மரியாதையும் இல்லை. என்ன பண்ணுறது? மருமக சொன்னதுக்கு பெத்த அம்மாவை இப்படி வாசலில் காவக்கார மாதிரி நிற்க வச்சுட்டு போயிட்டானே. போக போக என் நிலைமை இன்னும் மோசமாயிருமோ? என்னை மொத்தமாக வெறுத்து ஒதுக்கிடுவாங்களோ? ரூபி செல்லம், இதோ புது புடவை, அதுவும் உனக்கு பிடிச்ச கலரில் வாங்கிட்டு வந்திருக்கேன். கூடவே நெய் மைசூர் பாக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆசை தீர சாப்பிடு. மாணிக்கு, எனக்கு காலையிலேருந்து உடம்பு ஏதோ பண்ணுதுடா. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போறியா? என்னால் நிற்க முடியல, காலெல்லாம் நடுங்குது.
ஆரம்பிச்சிட்டிங்களா உங்கள் நாடகத்தை? நாங்கள் சந்தோஷமாக இருந்தால் உங்களுக்கு பிடிக்காதே. ஏன்டா இப்படியெல்லாம் பேசுற? எனக்கு உடம்பு முடியலன்னு சொல்றேன், உனக்கு அது நாடகமா தெரியுதா? வர வர நீ என்ன ரொம்ப நோக்கடிக்கிற. குளிர்ல உடம்பெல்லாம் நடுங்குது, கொஞ்சமாவது கருணை காட்டுடா. ரோட்ல போறவன் கூட இந்த நிலைமைய பார்த்தா ஓடி வந்து உதவி பண்ணுவான் போல. சொந்த மகன் நீ இப்படி அலட்சியமா பேசலாமா? பெத்த வயிறு பத்திட்டு எரியுதுடா. நான் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வரும்போது மாத்திரை வாங்கிட்டு வரேன். டாக்டரை பார்க்க போனால் காசு செலவாகும். என் குடும்பத்தை பார்க்கவே காசு இல்லை, இதில் உங்களுக்கு வேற செலவு பண்ணணுமா? அட பாவி, பெத்தவளை கவனிக்க கணக்கு பார்க்குறியா? இப்படி நான் கணக்கு பார்த்துருந்தா நீ வளர்ந்து வந்திருக்க முடியுமா? இப்படி எல்லாம் நேரம் என்னத்தை சொல்ல. மாத்திரை அது வாங்கிட்டு வாடா, என் உடம்பு குணமாகட்டும், அப்புறம் பேசிக்கிறேன். கிழவிக்கு கொழுப்ப பாத்தீங்களா? இந்த நிலைமையிலும் என்ன பேச்சு பேசுது. இது மட்டும் நல்லா இருந்தா இந்நேரம் நம்மளை என்ன பாடுபடுத்துமோ. எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வரும்னு தோணல. பேசாம இதை எங்கேயாவது ஆசிரமத்துல சேர்த்துடுங்க. இது பேசுறது எனக்கு பிடிக்கிறதும் இல்லை. இல்லனா நம்ம போடுற சோத்தை தின்னுட்டு நம்மளே வம்பு பேசிட்டு இருக்கோம். இதெல்லாம் இப்படியே விடக்கூடாது, இல்லனா அது நம்மளுக்கே கஷ்டமாயிடும். நான் சொன்னதை பத்தி நல்லா யோசிங்க. இதை தள்ளி விட்டுட்டா இந்த வீட்டில் நீங்களும் நானும் சந்தோஷமா வாழலாம். யோசிச்சு நாளைக்கு காலையில ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. ரூபி சொன்ன விஷயத்தை பத்தி மாணிக் சிந்திக்க ஆரம்பிச்சான். காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்கல. இந்த வயசான காலத்துல எனக்கு ஒரு வேளை கஞ்சி கொடுக்கறதுக்கு கூட நாதி இல்லாம போச்சே. பையனை எவ்வளோ பாசத்தோடு வளர்த்தேன். ஈவு இறக்கம் இல்லாம பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு ஆடுறானே. கடவுளே, என் உயிரையாவது சீக்கிரம் எடுத்துக்கப்பா. என்னால் இந்த அவமானத்தையும் வலியும் தாங்க முடியல. இனிமே வாழ எனக்கு ஆசை இல்லை. நான் போறேன், என்னை எடுத்துக்கோ. இங்க பாருங்க, உங்க பையன் நைட் ஷிஃப்ட் போயிருக்காரு. நீங்க வெளியில படுத்துக்கோங்க. வீட்டுக்கு வெளியே காவலா இருந்து என்னையும் வீட்டையும் கவனமா கவனிச்சுக்கோங்க. வெளியே போய் படுங்க. இந்த நைட்டு நேரத்துல வெளியிலையா? என் உடம்பு முடியாம இருக்கு. தயவு செஞ்சு என்னைய உள்ள படுக்க விடு தாயி. நான் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன், புரிஞ்சுக்கோமா? அந்த கதையெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தது இங்க நிம்மதியா இருக்கதான். நீங்க இங்க இருந்தா எனக்கு நிம்மதியே இல்லை. உங்களை பார்த்தாலும் எனக்கு பிடிக்கல. இது எங்க வீடு. நான் சொல்றது தான் இங்க நடக்கணும். மாணிக் வரதுக்கு முன்னாடி வெளியே போயிட்டா பிரச்சனை இல்லை. அவர் வந்தார்னா நடக்கிறதே வேற. சீக்கிரம் கிளம்புங்க, எனக்கு தூக்கம் வருது. நான் தூங்கணும். கிளம்புங்க கிளம்புங்க. இந்த கொடுமைய நான் எங்க போய் சொல்றது? போறேன், வேற வழி என்ன இருக்கு? ஆனா இதுக்கு நீ ரொம்ப வருத்தப்படுவ ரூபி. வயசானவளை இப்படி நடுங்கிற குளிர்ல வெளியே படுக்க வைக்கிறதெல்லாம் பெரிய பாவம். நீ பாவத்தை சேர்த்துட்டு போற ரூபி. ஒரு நாள் அனுபவிப்ப. சரி, நீ நிம்மதியா தூங்கு. என்ன சாபமா? வயசான கிழவி நீ, உன்னால என்ன பண்ணிட முடியும்? போ முதல்ல வெளிய. வேற வழியே இல்லாம அந்த நடுக்கி எடுக்கிற குளிர்ல திண்ணையில வந்து உட்கார்ந்தாங்க. இங்க நடக்கிற கொடுமையான எங்க போய் சொல்றது? வயசான காலத்துல எனக்கு இதெல்லாம் தேவையா? உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சு இப்படி பாடாப்படுத்துறாங்களே. என்னால கோவிச்சுக்கவும் முடியல. நான் கோவப்பட்டு ஏதாவது சொல்ல மருமக கோவிச்சுட்டு அவ வீட்டுக்கு போயிட்டா என் மகன் வாழ்க்கை வீணா போயிருமே. என் பையன் நல்லா இருக்கணும் தானே இதெல்லாம் பொறுத்துட்டு இருக்கேன். இதுக்கு இந்த சாமி என் உசுரை எடுத்திருக்கலாம். எதுக்கு கடவுளே இன்னும் என் மகனுக்கு பாரமா என்னை இந்த பூமியில வச்சிருக்க? அடுத்த நாள் காலையில மாணிக்கோட அம்மா உடல்நிலை ரொம்ப மோசமாயிருச்சு. அவங்க குளிர்ல நடுங்கிட்டு படுத்திருக்கிறத பார்த்த ரூபிக்கு கொஞ்சம் கூட இறக்கம் வரல. விடிஞ்சு இவ்வளவு நேரமாகியும் என்ன இன்னும் தூக்க வேண்டியிருக்கு? உள்ள போய் வேலைய பாருங்க. உள்ள போன மாணிக்கோட அம்மாவால எழுந்துக்கவே முடியல. காய்ச்சலோட கட்டிலே படுத்திருந்தாங்க. ஐயோ,
ரொம்ப உடம்பு சுடுது. மாணிக்கு இந்த நிலைமையில என்ன பார்த்தா என் உடம்பு எவ்வளோ மோசமாக இருக்குன்னு கண்டிப்பாக புரிஞ்சுப்பான். என் மகன் என்னை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போவான். அப்புறம் என் உடம்பு சரியாயிரும். மருமக என்னதான் என்ன புரிஞ்சிக்கலனாலும் நான் பெத்த என் மகன் என் கஷ்டத்தை கண்டிப்பாக புரிஞ்சுப்பான். இந்த மாதிரி நேரத்தில் என்னை கைவிட மாட்டான், நல்லா கவனிப்பான். ஐயோயோ, அம்மா மாத்திரை கேட்டாங்க, வாங்கிட்டு வர மறந்துட்டனே. சரி பரவாயில்ல, சாதாரண காய்ச்சல் தானே, உசுரா போக போகுது. கஞ்சி வச்சு குடிச்சிட்டு தூங்கினா எல்லாம் சரியாகிடும். என்னால் முடியலப்பா, உடம்பு ரொம்ப நடுங்குது காய்ச்சல்ல. கொஞ்சம் தண்ணி இருந்தா எடுத்து தரியா? என் தொண்டை ரொம்ப வறண்டு போயிருக்குடா. அப்படியே ஆஸ்பத்திரி போய் காமிச்சா பரவாயில்லன்னு தோணுது. படுத்துக்கிட்டே எல்லாத்தையும் கேட்க வேண்டியது. பக்கத்துல இருக்கிற தண்ணி ஜாடியை எடுத்து குடிக்க வலிக்குதோ? இவங்க நம்ம டூர் போறதை தடுக்க எப்படிலாம் டிராமா பண்றாங்க. நாம கிளம்பலாம். அடுத்து மயக்கம் போட்ட மாதிரி நடிச்சு நம்மளை இங்கே இருக்க வச்சிடுவாங்க. வாங்க போலாம். கிளம்புங்க. அடப்பாவீங்களா, என் மகன் என்னை கைவிட மாட்டான்னு நினைச்சேனே, இப்படி அம்போடு விட்டுட்டு போயிட்டானே. ஒரு வாய் தண்ணி கூட எனக்கு கொடுக்கலையே. சின்ன வயசுல இவனை எப்படியெல்லாம் பார்த்து பார்த்து வளர்த்தேன். ஆனா இன்னைக்கு வயசான காலத்துல இந்த அம்மாவுக்கு ஒரு மாத்திரை கூட வாங்கி கொடுக்காம போறான். இந்த அம்மா மேல ஒரு துளி பாசம் இல்லையா? உன் மேல பாசம் வச்சதை தவிர நான் வேற என்னப்பா பாவம் பண்ணினேன்? ஐயோ. மாணிக்கம்மா இங்க ஒரு வாய் தண்ணி எடுத்துக்க முடியாம அவதிப்பட்டுட்டு இருக்கிறாங்க. மாணிக்க அம்மாவை பத்தி கவலைப்படாம தன்னோட மனைவியோட ஜாலியா டூர் போயிட்டான். ரயில பிடிக்கிற அவசரத்துல தான் 2 பேரும் போயிருப்பாங்க. என் மகன் நிலைமைய நானே புரிஞ்சுக்கலனா எப்படி? அவன் மேல கோவப்பட தேவையில்லை. அவன் நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும். தண்ணியை நானே எடுத்து குடிக்கிறேன். என்னதான் மாணிக் உதாசீனப்படுத்திட்டு போனாலும் தாயோட மனசுக்கு அவன் மேல கோவப்பட தெரியல. அவனுக்கு என்ன அவசரமோன்னு நினைச்சிட்டு பக்கத்துல இருந்த தண்ணி ஜாடியை எடுக்க அவங்களே முயற்சி செஞ்சாங்க. அவங்களால முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனா அவங்க உடம்பு அசைக்க கூட முடியல. ஆனா அவங்க வாழ்க்கை தண்ணி கிடைக்காமலே முடிஞ்சு போச்சு. மாமா, ஒரு வாரத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நானும் ரூபியும் டூர் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தோம். ஆனால் எங்கள் வீடு ஏன் பூட்டிருக்கு? அம்மா எங்கே போனாங்க? அம்மாவுக்கு காய்ச்சலாக இருந்துச்சே, சரியாயிருச்சா? ஏண்டா, பெத்தவளை தவிக்க விட்டுட்டு அப்படி என்னடா உனக்கு டூர் வேண்டி கிடக்கு? இப்போ என்னாச்சு? அந்த மகராசி கண்ணை மூடிட்டா. முதல்ல நீ அவளுக்கு பிறந்த மகனே இல்லை, அனாதையாக இருந்த உன்னை என் தங்கச்சி தத்தெடுத்து வளர்த்துச்சு. அவளை பார்த்துக்காத உனக்கு எதுக்கு அவளோட வீடும் சொத்தும்? வெளியே போங்கடா. இருந்தது ஒரு வீடு, இப்ப அதுவும் இல்லனா நான் எதுக்கு உங்க கூட வாழணும்? நான் என் அம்மா வீட்டுக்கு போறேன். நீங்க வீடு நிலம் எல்லாம் வாங்கினாதான் நான் திரும்ப வருவேன். சும்மா உங்களுக்கு சோறாக்கி போட நான் ஒன்றும் உங்க அம்மா கிடையாது, சரியா? அம்மா இருந்த வரைக்கும் எதையுமே எதிர்பார்க்காம அவனுக்காகவே வாழ்ந்தாங்கன்னு மாணிக் புரிஞ்சுக்கிட்டான். தன்னோட தப்பையும் உணர்ந்து வருந்தினான். ஆனா இப்ப அவனோட அம்மா அவங்க கூட இல்லை.